ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் சீக்ரெட் ஷெஃப். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சைவ ஈரல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஒரு பவுலில் பச்சை மிளகா அப்புறமா கீரை ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா வேக வச்சுக்கிறேன். ஆக்சுவலி நான் வந்துட்டு அரைக்கீரை எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த கீரை கம்ஃபர்டபுளாக இருக்குதோ நீங்கள் அந்த கீரை எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா பக்கத்தில் வந்துட்டு இன்னொரு பவுலில் பச்சை தண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த பச்சை தண்ணி எடுத்துகிட்டு நல்லா அந்த கீரையை புழிஞ்சு எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு இட்லி டெக்ஸில் வந்துட்டு அதை ஸ்டீம் பண்ணுறதுக்கோஸ்கரம் ஆல்ரெடி தண்ணி வச்சுட்டு அதை நம்ம எடுத்து வச்சிடலாம் ஒரு சைடில். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு பவுல் எடுத்துகிட்டு அதில் அந்த கீரை அரைச்சி வச்ச கீரை, அதுக்கப்புறமேட்டுக்கு கார்ன்ஃப்ளவர், கடல மாவு, எண்ணெய், கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு நீங்கள் அதை நல்லா கலக்கிடலாம். ஸோ கலக்கிட்ட பிறகு இன்னொரு பிளேட்டில் வந்துட்டு நான் ஆயில் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ அந்த ஆயில் போட்டு வச்ச பிளேட்டில் வந்துட்டு அதை நல்லா தட்டி விட்டுடலாம். நம்ம கொஞ்சம் நல்லா மோட்டாவாக தட்டி விட்டுட்டு இட்லி பாத்திரத்துலேயே நம்ம எடுத்து வச்சுட்டு அது ஸ்டீம் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிடலாம் நம்ம நல்லா. ஸோ அதுக்கப்புறமா அதில் நான் மண்சட்டி எடுத்துக்கிறேன். ஸோ மண்சட்டியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஜீரகம், கடுகு போட்டுட்டு வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 10 to 15 மினிட்ஸ் விட்ட பிறகு இந்த பேஸ்ட் போட்டுக்கிறேன். இது ஆல்ரெடி நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். இதில் வந்துட்டு நம்ம எல்லோ மஸ்டர்ட், அதுக்கப்புறமேட்டுக்கு ஜீரகம், பூண்டு இது போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன் நான் ஒரு ஸ்மெல்லுக்காக. ஸோ அந்த மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு மேலே வந்துட்டு அப்படியே ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சா பச்சை மிளகா, மஞ்சாத்தூள் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு அந்த ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கோஸ்கரம் நல்லா கொஞ்சம் கலக்கி விட்டுனே இருக்கலாம். நம்ம தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட்டை போட்டுடலாம். சால்ட் போட்டுட்டு பிறகு அதை கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே நம்ம வேக வைக்கிறதுக்கு வச்சுல அப்புறமா இட்லி குக்கரில் வச்சுருந்த அந்த இது நல்லா நம்மளுக்கு வேந்துட்டு வந்துருக்கும். ஸோ அதை நம்ம எடுத்து கட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் நம்ம வந்துட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஆயில் போட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் அதை நல்லா வறுத்து எடுத்துகிட்ட பிறகு நெக்ஸ்ட் அதே அந்த மண்சட்டி இதில் நம்ம ஆல்ரெடி மசாலா ரெடி பண்ணியிருந்தோம்ல அதுலேருந்து அதை எடுத்து நம்ம போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அதை நல்லா அப்படி காணிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் அந்த மசாலா அதில் ஏறுற அளவுக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் ஒரு வாட்டி சால்ட் செக் பண்ணிக்கலாம். அப்படி வேணும்னு இருந்துச்சுன்னா நீங்கள் சால்ட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி போட்டு ரெடி நம்மளோட சைவ ஈரல்.